கஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா. இந்த கேள்விகள் எல்லாம் வால்மீகி நாரதரை கேட்டது. ராமனுடைய குணங்களை நாரதர் பதில் கூறுகிறார். இறைவனை நாம் பற்றுகிறோம். அவர் இறைவன், நம்மை ஆள்பவர், நம்முடைய தலைவன் என்பதற்காக பற்றுகிறோமா? அல்லது அவர் நல்லவர், எனக்கு நல்லது செய்கிறார் என்பதற்காக பிடிக்கிறோமா? இரண்டுமே உண்மைதான். ஆனால் இரண்டிலும் கடவுள் நம் தலைவன் என்பதற்காகவே பற்ற வேண்டும். ஒரு மனைவி கணவனிடத்தை காட்டும் அன்பு அவர் நல்லவர் என்பதற்காகவா, கணவன் என்பதற்காகவா? முதலில் தன் கணவன் என்பதற்காக. பாக்கியவசத்தாலே அந்த கணவன் நல்லவனாகவும் இருந்து விட்டால் இரட்டிப்பு சந்தோஷம். அது ஒரு சில இடங்களிலே நடப்பதில்லை. ஆனால் பெருமானுடைய விஷயத்தை அவர் நமக்கு தலைவன் என்பதற்காகவே பற்றுகிறோம். எப்போதும் அவர் நல்லவராக, குணமுள்ளவராகவும் இருக்கிறார். ஆகவே பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலே நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ராமனை ராமன் என்பதற்காக பற்ற வேணும், அவனை நல்லவன் என்பதற்காகவும் பற்ற வேணும். கண்ணன் உபதேசித்தான் என்பதற்கும் பற்ற வேணும், முக்தி அளிக்கிறான் என்பதற்காகவும் பிடிக்க வேணும். இதுதான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு கூறி சென்றது. ராமனை நாம் பற்ற வேணும். எத்தனை நன்மை அவரிடத்தில் உள்ளன. ஆனால் அதொன்றும் கண்ணில் படாமல் தான் பிடித்ததே சரி என்று ஓர் வெறித்தனமான பிடிவாதத்தோட ராவணன் இருந்து விட்டான். இல்லை என்றால் எப்போதோ வாழ்ச்சி பெற்றிருக்கலாம். இப்போது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்க வேண்டும். அந்த கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 108வது சர்க்கத்தோட ராமராவண யுத்தம் முடிந்து ராவணன் மாண்டு போகிறான். 128வது சர்க்கத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்து மங்களமே முடியும். இப்போது நாம் தாராசுரம் என்னும் ஊரில் இருக்கும் கோதண்டராமர் சன்னதியில் உள்ளோம். ராமரை தரிசிக்க போகிறோம். இதோ துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் என்று சொல்லுகிறோம். சண்டன் பிரச்சண்டன், ஜெயன் விஜயன், கஜானனன் சிம்ஹானனன் என்றெல்லாம் பெருமானுடைய துவாரபாலகர்களுக்கு பெயர். நாயகநாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்ன ஆண்டாளுடைய திருப்பாவை. அவர்களை வணங்கி கொண்டுதான் உள்ளே பெருமானை சேவிக்க போக வேண்டும். துவாரசேஷிகள் என்று சொல்லுவது மரபு. ஆச்சாரியர்களே அப்படித்தான். அவர்கள் பெருமானுடைய சன்னதி கதவை திறந்து விட்டால்தான் நாம் பெருமானையே தரிசிக்க போக முடியும். அவர்களை வணங்கி கொண்டு உள்ளே செல்கிறோம். மூலவர் ஆச்சரியமான ராமச்சந்திரன். மூலவர் ராமன், ராமபிரான், ராமச்சந்திரன். அருகே லக்ஷ்மணன். ராமன் சூரிய குலத்தில் உதித்தவராக இருப்பினும் அவரை நாம் ராம சூரியன் என்று சொல்லுவதில்லை, ராமச்சந்திரன் என்றே கூறுகிறோம். சூரியனை போன்ற ஒளி உள்ளது, நேர்ம உள்ளது. ஆனால் சந்திரனை போன்ற குளிர்ச்சி சேர்ந்தே உள்ளது. சூரியன் வெப்பத்தால் தகிப்பார், சந்திரன் குளிர்ச்சியால் தழுவுவார். ஆனால் சூரியனுடைய நேர்மை, சத்தியம், ஒளி ஆகியவையும் சந்திரனுடைய குளிர்ச்சியும் சேர்ந்து ஒரு பொருள் கிடைக்குமோ? உலகத்தில் கிட்டாது. ராமன் தான் அவர். அந்த ராமனையும் அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்குமே ஒளி ஊட்டும், அவனுக்கே பெருமை சேர்க்கும் சீதையையும், இவ்விருவருக்கும் தொண்டு புரியும் பாகவதோத்தமனான லக்ஷ்மணனையும், அவர்களை நோக்கி கைகூப்பி கொண்டிருக்கும் அஞ்சலி அஸ்தத்தோட இருக்கும் ஆஞ்சநேயரையும் சேவித்தோம். மூலவர். அடுத்து உற்சவர். உற்சவமூர்த்தி ராமனுக்கு இங்கு நிரம்ப உற்சவங்கள் நடக்கின்றன. ராமன் அவதாரம் புனர்வசு நட்சத்திரத்திலே. கண்ணன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம், ராமன் புனர்வசு நட்சத்திரம். அநேகமாக ராமர் கோயில்களில்
புனர்வசூதோறும் திருவஞ்சனம் இருக்கும், புறப்பாடு இருக்கும். எப்படியும் பங்குனி நவமி, அதாவது ஸ்ரீராம நவமின்னு சொல்றோமே, பங்குனி மாசத்து புனர்வசு, ஒரு சில இடங்களில் சித்திர மாசத்து புனர்வசு. அப்ப ராமநவமி உற்சவம் வெகு விமரிசையாக 10 நாட்கள் கொண்டாடப்படும். இன்று ராமனை சேவித்த ஆனந்தத்தோடு அடுத்த சர்க்கத்துக்கு செல்வோம். நாம் கீழே கடைசியாக பார்த்தது 94வது சர்க்கத்தில் ராட்சசிகள் அத்தனை பேரும் துன்பப்பட்டனர். இப்படி எல்லா ராட்சசர்களும் அழிந்து போயினரே, என்ன குற்றம் நடந்தது? இது அநேகமாக பிரம்மாவின் சாபத்தாலே, அதே போல ருத்ரனுடைய சாபத்தாலே, இவர்கள் இருவருடைய வரத்தாலே தான் இது நடந்திருக்கிறது. 94வது சர்க்கத்தினுடைய கடைசியில் கூறுகிறார்கள், தீப்தை தபோபில் விபுதாக பிதாமகம் அபூஜயன் உவாச தேவதாஸ்துஷ்ட இதம் சர்வா மகத்வஜः அத்ய பிரவிருத்தி லோகான் ஸ்திரீன் சர்வே தானவராட்சசாக பயேன பிரபிருதா நித்யம் விசரிஷ்யந்தி சாஸ்வதம். பிரம்மா இப்படி ஒரு சாபமிட்டார். இதை சாபம்னு ஒருத்தருக்கு கொள்ளலாம், வரம்னு மற்றொருத்தருக்கு கொள்ளலாம். தேவர்கள் எல்லாரும் பிரமனை துதித்தனர். நான்முகக் கடவுள் அவர் முன்னே தோன்றி என்ன வேணும்னு கேட்டார். ராவணன் கொடுக்கும் தொல்லை தாங்க முடியவில்லை என்று பேசினர். பிரம்மா கூறுகிறார், கவலை வேண்டாம், இன்று தொடக்கமாக தானவர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள் இவர்கள் அத்தனை பேரும் பயந்து நடுங்க வேண்டிய தருணம். இனிமே நீங்கள் பயப்படாமல் திரியலாம், அதை போல ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் என்று பிரம்மா கூறினார். அடுத்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை துதித்தனர். அவர் கூறினார், விருஷத்வஜ திரிபுரஹா மகாதேவஹா பிரதோஷிதா உற்பத்ஸ்யதி ஹிதார்த்தம் வோ நாரி ரக்ஷஸ்யவாவஹா. இன்று ஒரு நாரி பிறக்க போகிறாள், ஒரு பெண் பிறப்பாள், ஜனகனுக்கு மகளாக சீதையாக தோன்றுவாள். அந்த சீதை காரணமாக ராவணனே அழிவான், ராட்சச வம்சமே இல்லாமல் போகும், கவலை வேண்டாம் போங்கள் என்று சிவபெருமான் கூறியிருக்கிறார். அதுதான் இப்போது உண்மையாகி வருகிறது. தன்ன பஷ்யாமஹே லோகே யோன சரணதோ பவேத் ராகவேண உபசிஷ்டானாம் காலேனேவ யுகக்ஷயே. இனிமேல் ராமனிடத்திலே அடிபட்டால் மற்றொருத்தனை புகழ் தேடி போக முடியாது, தெரிந்து விட்டது. எல்லாரால் ஆபத்தென்னால் ராமனை புகழாக அடையலாம், ராமனாலேயே ஆபத்தென்னால் யாரை புகழாக பற்றுவோம்? இதுதான் நம்முடைய நிலைமை என்று ராட்சசிகள் எல்லாம் புலம்பினர். அடுத்து 95வது சர்க்கம். இனி யாரும் இல்லை, தனக்கு இருந்த 3 மட்டும் மிச்சம். இன்னும் 3 போராளிகள் உள்ளனர். அவர்களை கூட்டிக் கொண்டு தானே சண்டைக்கு வர வேணும்னு ராவணன் முடிவெடுத்து விட்டான். கோரமான யுத்தம் தொடங்க போகிறது. புறப்படும் போதே அபசகுனங்களை, துர்நிமித்தங்களை ராவணன் கண்டான். ஆனாலும் கவலைப்படாமல் முன்னேறினான். ஆர்த்தானாம் ராட்சசியனான் து லங்காயாம் வை குலே குலே ராவணஹா கருணம் சப்தம் சுஷ்ராவ பரிதேவிதம். இப்படி அடிபட்டு மூலபலம் அழிந்து ராட்சச கூட்டமே முடிய யார் காப்பர் யார் காப்பர் என்று சொல்லிக்கொண்டே எல்லாரும் ஊருக்குள் ஓடி வந்தனர். பபூவ பரமக்ருத்தா ராவணோ பீமதர்சனா. பார்க்க பயங்கரமாக இருந்த ராவணன் ஆத்தி கோபத்துக்கு உட்பட்டான். மகோதரன், மகாபார்ஸ்வன், விரூபாக்ஷன் ஆகிய அரக்கர்களை அழித்தான். இவர்கள் தான் மீதம் இருக்கும் அவர்கள். மற்ற எல்லா சேனாபதிகளும் மகாரதிகளும் அழிந்து போயினர். கலஸ்ய கும்பகர்ணஸ்ய பிரஹஸ்த இந்திரஜிதோஸ்ததா கரிஷ்யாமி பிரதீகாரம் ஆத்ய சத்ரு வதாதகம். மூவரும் வாருங்கள், அவரவர் பெரும் படையை திரட்டிக் கொள்ளுங்கள். இந்திரஜித், கும்பகர்ணன், அக்ஷகுமாரன் எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் அடிந்தார்கள். அவர்களுடைய இறப்புக்கு இன்று பழி தேடிக் கொள்ளுவோம். சீக்கிரமாக வாருங்கள். அத்ய வானர முக்கியானாம் தானி யூதானி பாகதசா. கூட்டம் கூட்டமாக வானரங்கள் இன்னைக்கு நரகத்தை அடைய போகிறார்கள். ததோ முகூர்த்தான் நிஷ்பேது ராட்சசா பீமதரிசனாக. உடனே மூவரும் பெறப்பட்டு ஆங்காங்கு மீதமிருந்த ராட்சசர்களை கூட்டமாக கூட்டினர். அனைவரும் அவரவர்கள் தேரில் ஏறினர். எவ்வளவு பெரிய படை திரண்டது தெரியுமா? ரதானாம் நியுதம் சாக்ரம். முன்னால் தேர்கள் 1,00,000. நாகானாம் நியுதத்ரயம். நாகானாம் ஆனைகள், யானைகள் 3,00,000. எண்ணிலடங்காத குதிரைகள், எண்ணிலடங்காத ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து மூடிக்கொண்டு காலாட்படை வீரர்கள். பதாதயஸ்தசங்கியாதா ஜக்முஸ்தே ராஜசாசனாத் கோடி சூரிய பிரதீகாசம்
ஜலந்தமிவ பாவகம், எரிகிற நெறிப்ப போலே ஒரு கோடி சூரியனை எரித்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அத்தனை ஒளியோடு ராவணன் புறப்பட்டான். அவன் வந்த போது தேரனுடைய சக்கரங்கள் அதிர, விமானங்கள் எல்லாம் தடதடக்கு போக, வாசிக்கப்படும் வாத்தியங்களின் ஒலி, தேர்களின் ஓட ஒலி, பிளிரும் யானைகளின் சத்தம், கனைக்கும் குதிரைகள், இவை அனைத்தும் சேர்த்து உலகத்தையே நடுங்க வைத்தன. வவருஷ ருதிரம் தேவக தத்கலுஷ்ச துரங்கமாக துஜாக்ரே நபதத்ருத்ரஹ வினேதுஷ்சாசிவாசிவாக. ஆகாயத்திலிருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. தேவையற்ற நரிகள் எல்லாம் ஊளையிட்டன. பறவைகள் எல்லாம் அப்பிரதட்சணமாக வட்டம் விட்டன. நயனம் சாஸ்புரத் வாமம் வாமோ பாகு ரகம்பத. இடது தோளும் இடது கண்ணும் ராவணனுக்கு துடித்தது. தேஷாம் ரதகோஷேன ராட்சசானாம் மகாத்மனாம் வானராணாம் அப்படி சமூர்யுத்யா வைபவர்த்தத. அதிகமான போர். இப்படி இவர்கள் பெரும் படை திரட்டி கொண்டு வர வானரர்களோ தனி உற்சாகத்தோட நின்றார்கள். அனைவரும் முடிந்தனர். இனி அவர்கள் பக்கம் ஆள் இருக்கிறார்கள். உள்ளே மறைந்து கொண்டிருக்கும் ராவணன் வந்துதானே தீர வேண்டும். வந்தால் இறுதி போர் நடக்கும், முடிவான், சீதையை கண்டுபிடித்து விடுவோம் என்று இவர்களுக்கு உற்சாகம். இப்போது சண்டையிட்டால் ஜெயிக்கலாம், விட்டால் மரணம் என்கிற கடைசி நிலையில் அரக்கர்கள் உள்ளனர். இவர் 2 பேருக்கும் போர், கடும் போர் மூண்டது. 96வது சர்க்கம். வானரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் கோரமான யுத்தம். ததாஸ்தை ததா தைஹி கிருத்தகாத்ரைஸ்து தசக்ரீவேண மார்கணைஹி பகுவ வசுதா தக்ர பிரகீர்ணா ஹரிஸ்ததா. ஒரு பக்கம் அரக்கர் கூட்டம், ஒரு பக்கம் குரங்கு கூட்டம். பூமாதேவியால தாங்க முடியாமல் தவித்தாள். அப்போது ஒவ்வொருத்தராக தங்கள் தங்கள் விரோதிகளை அடையாளம் கண்டு கொண்டனர். ராவணஸ்ய அப்ரஹஸ்யந்தம் சர சந்தாபமேகதா நசேகு சகிதம் தீப்தம் பதங்கா ஜலினம் ததா. எப்படி எரிகிற நெருப்பில் விட்டில் பூச்சி விழுந்து உயிர் விடுமோ அதே போல எரிகிற நெருப்பு போல ராமன். அதில் விட்டில் பூச்சிகளை போல விழுந்து உயிர் விட பெரும் அரக்கர் படை வந்தது. குல்னே சுஷேடம் நிக்ஷிப்ய சக்கரே யுத்தே திருதம் மனஹ. சுக்ரீவன் ஆங்காங்கு தன் படை வீரர்களை திரட்டி வடக்கே நீனில், தெற்கே நீனில், கிழக்கும் மேற்கும் நீனில். ஒரு புறத்தில் சுஷேணனை தன்னுடைய படை வீரர்களை பாதுகாக்க சொல்லிவிட்டு சண்டைக்கு வந்தான். விரூபாட்சனுக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை. விரூபாட்சன் அழிகிறான். சுக்ரீவேண பிரபக்னேஷு நதத்சுச்ச பதத்சுச்ச விரூபாட்ச சதன்னாம தன்வி விஸ்ராவ்ய ராட்சசா. விரூபாட்சன் கண்கள் நேரே இல்லாமல் எப்படியும் அப்படியும் பார்த்தாலே பயப்பட வைக்கும் உருவம். அவன் கையில் இருக்கும் வில்லை பெரும் ஒலி எழுப்பிக் கொண்டு வானர சேனையே அழித்து கொண்டு வந்தான். இது பார்த்து பொறுக்காத சுக்ரீவன் ஒரு மலை முகட்டை பெயர்த்தான். அவன் பேரில் வீசினான். சகிதஸ்யாபி சங்கிருஹ்ய பிரதுஹ்ய விபுலாம் ஷிலாம். நீங்க முதல்ல ஒண்ணு பார்க்கலாம். வானரங்களுடைய கையில் எந்த ஆயுதமும் கிடையாது. கையில் கிடைத்த மலை, மலை பிஞ்சு, மலை முகடு, மரங்கள், இவற்றைத்தான் வீசினர். தேன கட்க பிரகாரேண ராட்சசா வலினாகதா முகூர்த்தம் அபவத் பூமௌ விசங்கை இவவானரஹ. இவன் வசத்தி அடிச்சதை கையில் இருக்கும் கதையால் அவன் பொடி பொடி ஆக்கி தன்னுடைய கத்தியை சுக்ரீவன் பேரில் வீச அது மேலே தாங்கி மயக்கமுற்று சரிந்தான். கொஞ்ச நேரத்தில் சுக்ரீவன் தேர்ச்சி கொண்டு தன் கைகளால் மூட்டியை உயர்த்தி நீண்ட அவனுடைய நெற்றியில் ஓங்கி குத்த ரத்தத்தை கக்கிக் கொண்டு இறந்தான். மகேந்திராசனி கல்பேன தலேனாபிகதக்ஷிதௌ பபாத ருதிரக்லின்னா சோணிதம் ஹி சமுத்கிரன் விவிருத்த நயனம் குரோதாத் சபேனம் ருதிராப்ளுதம். இப்படி இவன் அழிந்தான் என்று கேள்விப்பட்ட ராவணனுக்கு மேலும் கோபம் கூடித்து, ஏ மகோதரனை எங்கு சென்றாய் என்று அவனை கூப்பிடுகிறான். இனி மகோதரன் சண்டை செய்ய வந்தானா? ஆர் நிற்கின்றனர் கேட்போம். தாராசுரம் கோதண்டராமரிடத்தை விடை பெற்று புறப்படுவோம்.